தென்காசி மலையடிப்பட்டி தொல்லியல் தளத்தில் கடந்த 3 மாதங்களாக நடைபெற்ற அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட நெசவு தொழிற்கூடங்கள் மற்றும் செங்கல் கட்டுமானங்கள் தமிழர்களின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்றுவதாக அமைந்துள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவருடைய சமூக வலைதள பதிவில் தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி தொல்லியல் தளத்தில் கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் அகழாய்வு குறித்த தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட அரிய தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த அகழாய்வின் போது சங்கு வளையல்கள், தங்கமணி, செப்பு நாணயங்கள், சூதுபவள மணிகள், செவ்வக பகடைக்காய் ஆகியவை கிடைத்திருப்பதாகவும், சங்ககால சதுர வடிவ செங்கல் கட்டுமானம், முழுமையான மண்பாண்டங்கள், துளையிடப்பட்ட கிண்ணங்கள் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். சங்க காலத்தில் இரும்பு பொருட்கள் தயாரிப்பு, மணிகள் செய்தல், நெசவு தொழிற்கூடங்கள் செயல்படுவதற்கான கட்டமைப்புகள் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவருடைய சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆய்வு முடிவுகள் தமிழர்களுடைய தொன்மையை உலகிற்கு மேலும் பறைசாற்றும் விதமாக இருப்பதாகவும், தொடர்ச்சியாக தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி தொல்லியல் தளத்தில் அந்த அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மலையடிப்பட்டி அகழாய்வில் சங்ககால தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பது தமிழர்களுடைய தொன்மையை உலகிற்கு பறைசாற்றக்கூடிய ஒரு அகழ்வாய்வாக இருக்கும் எனவும், சங்ககால நெசவு தொழிற்கூடங்கள், தங்கமணிகள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவருடைய சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இணைப்பிலே இருங்க பாண்டியராஜன்.